இன்னைக்கு மூன்றாம் நாள் காலை டீ அருந்தும் நேரம். பிஸ்கட் தான் இப்போதைக்கு மினி டிஃபன். அப்புறமா காலையில் ஏன்னா சாப்பிட டைம் ஆயிரும், பொறப்பு வந்து சாப்பிட காலங்காத்தாலும் மெதுவோட சாப்பிட்றாங்க. எப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 3யோட வீடியோ. டே 2 அண்ட் டே 1ன்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். ஆமா, இப்ப என்ன சாப்பிட போறோம்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டோம். நாங்கள் வாகமன் போனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் பேர் சின்னூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க அந்த ரூம்காரர் வந்து சொல்லியிருந்தாப்புல, இங்கே போய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு. தமிழால் தான் அவர் சொல்லவும் தான் சரி நீங்கள் போய் சாப்பிட்டோம். எங்களுக்கு ஓகே தான், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ரேட்டு ரீசனபுளாக இருந்தது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வேளை அங்கே சாப்பிட்டோம். 3 வேளையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் சாப்பிட்டோங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ரேட்டும் ரீசனபுளாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் வாகமன் போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் வைஸ் இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கப்பிள்ஸ் வந்து என்ன சொல்றது, ஒரே பிளேட்ல சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 நாளாக ட்ரிப்பு வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் வாகமான் அப்படின்னு பிளான் பண்ணி, மழைங்கிறனால பார்த்தீங்கன்னா எங்களால் சுற்றி பார்க்க முடியல. இதுவே சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா மழை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை ஹெவியாக பிடிச்சிருச்சு. ஜீப்பே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறவே முடியல, நல்ல மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணணும்னு போனோம். இங்கே வந்து பெட்ரோல் பங்க் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியில் இருந்து தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்தது வாகமான் அப்படின்னா நீங்கள் கீழே ஃபில் பண்ணுறது பெட்டருங்க. அதுவுமே பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருந்தது. நாங்கள் சாப்பிட்ற வரைக்குமே டவுட்டில் தான் இருந்தது, எதுக்கும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்தோம். அப்புறம் ரூம் கார்ட்டு சொல்லி தான் ஒரு ஜீப் வந்து கொடுத்துருந்தாப்புல. அப்புறம் அவர்கிட்ட கேட்டோம், அவரு இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி டைம்ல தான் ஓகே கன்ஃபார்ம், ஓகே போகலாம், அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதான் இன்னைக்கு கொஞ்சம் மழை கம்மியாக போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மழை அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக பிடிச்ச மழை தான், விடவே இல்லை, விடாமல் பெஞ்சிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை கம்மியாயிருச்சுங்க. அதனால இது ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதனால் போகிற வரைக்குமே நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போகிற வரைக்குமே மழை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள எங்கேயும் இறங்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி ஜீப்ல இருந்தது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு இதுக்கே டைம் சரியா இருந்தது. நீங்க வந்து வாகமான் போறீங்க அப்படின்னா 2 நாளும் வாகமான்ல ஸ்டே பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாள் நைட்டு வாகமான்ல ஸ்டே பண்ணி இன்னொரு நாள் சுத்தி பார்த்து நீங்க வர மாதிரி இருந்தது அப்படின்னா தான் வாகமானை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நாங்க போனது ஃபர்ஸ்ட் நாள் தேக்கடி ஃபுல்லா பார்த்துட்டு 2வது நாள் போனனால, ஏன்னா அப்போ வந்து நமக்கு இந்த பிளேஸ் எதுவுமே ஓப்பன்ல எல்லாம் க்ளோஸ்டுங்கிறனால நம்ம தேக்கடியில் ஆல்ட் பண்ணி அங்க கொஞ்சம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். நீங்க அது வந்து டே 1 வீடியோல டே 2 வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி போட்டிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வர வழியிலையும் கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்கும், அதையும் வந்து டே 2 வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. இந்த ஜீப்பில் வந்து ஆஃப் ரோட் சஃபாரி நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது, இந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது. இதுதான் இப்போ நாங்கள் போன ஃபர்ஸ்ட் வியூ, வாகமானில் வியூ பாயிண்ட் ஜீப் சஃபாரியில் வந்து போனது. ஜீப் சஃபாரிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 பக்கம் வாங்கியிருந்தாங்க. அந்த 2000க்கு ஒர்த்தாக தாங்க இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பிளேஸ் பக்கம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கிறனால நமக்கு ஒரு சில இடங்கள் அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக வாகமான் போகிறதுக்கு முன்னாடி வெதரை செக் பண்ணிட்டு போகிறது மஸ்ட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க, இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடங்க. இந்த இடத்துல ஃபால்ஸ் ஒன்று வரும். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்க முடியும். அப்படியே சுற்றியும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு மலை மேடுகளாக இருக்கும், மிஸ்ட் கவராக இருக்கும். அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்து பிளேஸ். இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தெரியும். இதெல்லாம் மிஸ்ட் இல்லாதப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். மிஸ்ட் கவர் ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ். இங்கே இருக்கிற எல்லா புல்லும் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு. இது இப்படி இது பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் லெமன் ஸ்மெல் வருது. இதில் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்மெல் வருது, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு, நல்லா இருக்கு, ஒர்த்து. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்கள் வாகமான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வந்துருங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வரும் நிறைய இடத்துல, அதனால கொடை தேவைப்படும். அடுத்த ஸ்பாட் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீக்கில் வந்து ஒரு டேம் இருக்கும். அந்த டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃப் ரோடாக இருந்தது, நல்லா டேப்பராக இருந்தது. மழை வந்ததுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈரமாக இருந்தது. பார்க்கவே வந்து போகுமா வண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் அதில் அப்படியே ரொம்பவே பள்ளமாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படின்னு ஆடி ஆடி நம்ம வந்து மேலே போய் சேர்ந்துட்டோங்க கரெக்டாக. ட்ரெயினிங்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து மழை பெய்கிற டைமில் நல்லாவே பண்ணலாம். இப்போ வந்து நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க, என்னன்னு தெரியலைங்க. நியூஸில் நான் ரீசெண்டாக பார்த்தேன். இடுக்கியில் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜீப் வந்து பர்மிட் இல்லாதது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது அப்படின்லாம் எல்லாம் நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வாகமான் வரீங்க அப்படின்னா சேம் டைம் அதே மாதிரியே வெதர் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான்
வந்து நிறைய பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் ஜீப்பும் வந்து முன்னாடியே பார்த்துக்கிறது பெட்டருங்க. இடுக்கி டேம் வியூ. ஸோ அங்கே இருக்குது இடுக்கி டேம், தெரியுதா? அதை பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம். இது இடுக்கி டேம் வியூ நல்லா இருக்குது பார்க்க. முன்னாடி ஒருத்தி குதிச்சு ஓடிட்டு இருக்கா. இடுக்கி டேம் வியூ பார்த்துட்டு அப்படியே அடுத்த பிளேஸுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. அதாவது ஸ்டார்டிங்கில் தார் ரோட்டில் தான் வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தான் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிவர் கிராசிங் இருக்கும். ரிவர் கிராசிங்கில் தண்ணி அதிகமாக வரனால நாங்கள் அப்போ ரிவர் கிராஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் இன்னொரு ரூட்டில் கூட்டிகிட்டு போய் இந்த இடம் காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. அங்கேயே ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், அது மட்டும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போய் இந்த இடம் பார்த்ததுக்கு செம்ம ஒர்த்துங்க. நாங்கள் போன டைம் ரெட் அலர்ட்டுங்கிறனால மழை ஹெவியாக வந்துட்டு இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெள்ளம் வர நிலமையில தான் இருந்தது. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தது, அதிகமாகவும் இருந்தது. அதனால் கிட்டால போய் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட நமக்கு மண்ணுக்கு சரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுங்க. தண்ணி சவுண்டே வந்து நமக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துச்சு. வாகமான்னாலே இந்த இடம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டனல் ரிவர் மாதிரி. ஸோ டனல்ல இருந்து நமக்கு தண்ணி வரும். இன்னொரு சைடு டனலும் பார்த்தோம், அது வேணால் வீடியோ எடுக்கல. பட் அது வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டர் அந்த சம்திங்கில் இருக்குங்க. அந்த டனலுக்கு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெர்ஜாகிற இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து தண்ணி சவுண்டே கேட்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். காட்டு காட்டிட்டு விடு. இங்கே நின்று பார்த்துக்கோ. தண்ணியெலாம் நினைக்காத. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்பு ரிவர் கிராஸ் ஆகும். ஸோ இந்த நடுவில் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஜீப்பு வர மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ தண்ணி அதிகம் வரனால ஜீப் இந்த பக்கம் வராமல் மேலே வழியாக போகுதுங்க. போதும், இங்கே நில்லு. அடுத்து நாங்கள் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஆஃப் ரோடு மாதிரி லைட்டாக இருந்தாலுமே அந்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஆனால் மிஸ்ட்டு கிளியர் ஆனால் தான் வியூ பார்க்க முடியும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகுது, மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. இப்படியே தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்தது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. அப்போ காலையில் ஜீப்பில் ஏறுறப்போ வந்த மழையோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை சுற்றி பார்த்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குற வரைக்குமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை வரலைங்க. அது வரைக்கும் அதனால தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு முத நாள் அதாவது ஒரு 2 days 3 days பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டு. அதனால் எல்லாமே க்ளோஸ்டுங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் போயிருக்கோம். காலையில் ஜீப் ஏறினதுலேருந்து மழை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்பாட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர வரைக்குமே பெருசாக மழை இல்லை. ரிட்டர்ன் காரில் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை வந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப நேரம். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆச்சு, கொஞ்சம் லைட்டாக மிஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்த்தோம். அப்போ தான் தெரியும் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி, நாங்கள் பார்த்துருக்கிறப்ப அபி வந்து முன்னாடி போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதை நீங்களே பாருங்கள், தெரியும். முன்னாடி வந்து அபி போய் உட்கார்றப்ப தான் தெரியும். முன்னாடி கீழே ஒரு ஃபால்ஸு வந்து தெரிஞ்சுது. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று, மேலே ஒன்று. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடுச்சு டக்குன்னு. அது ஒன்று தான் வந்து ஒரு டிஸ்டர்பாக இருந்தது. ஆனாலும் இந்த ஃபீலும் நல்லா இருந்தது. அந்த இடையில நடுவில் தெரியிற கேப் மூலியமா நம்ம வந்து வியூ ரசிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸு. சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த கீழே இருக்கிற ஃபால்ஸு அப்படிதான் கண்டுபிடிச்சி சொன்னான். அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருக்குங்க. இங்கே நிறையா அது வந்து ஒவ்வொரு பிளேஸும் பார்த்து நம்ம ரசித்தா தான் அதோட அருமை தெரியும் நமக்கு. அந்த இடம் எந்த இடம் அப்படிங்கிறதே தெரியும். ஏன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடம் பர்டிகுலராக அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியல. ஆனால் ரியலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒர்த்து. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஃபாகு கிளியராகவும் மறுபடியும் கவர் ஆகும். இதுவே ருட்டீன் ஆகிட்டே இருந்ததுங்க. தெரியுது. மறுபடியும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே,
அதுக்கப்புறம் நேராக நம்மளை பிக்கப் பண்ண இடத்துக்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம காலையில் சாப்பிட்டோம் இல்லையா, அதே ஹோட்டல் தாங்க. அதுலேயே சரி மதியம் தானே மீல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி மீல்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஆனால் நிறைய பிளேஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் கண்டிப்பாக போங்க. மீடோஸ்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடம் போகலாம். இப்படி தான் இருக்கும் அந்த வியூ பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் மஸ்ட் விசிட் பிளேஸ். இது போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கல்பாறைன்னு சொல்லி ஒரு இடம். இதெல்லாமே ஒன் சைட் ஆஃப் த வாகமனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கேயே. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடிய பிளேஸ். ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். அடுத்து அட்வென்ச்சர் பார்க் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அடுத்து டீ லேக் போட்டிங் இங்கே மஸ்ட்டாக போகணும்னு நினச்சோம், ஆனால் போக முடியலைங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா மழை மறுபடியும் கண்டினியூ ஆச்சுங்க. கீழே வர வரைக்குமே மழை வந்துட்டு தான் இருந்தது. வர வழியில் நம்ம பார்ட் 2 வீடியோவில், அதாவது டே 2 வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சேச்சி கடையில் டீ குடித்தோம். அங்கேயே வந்து டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு டாட்டா பாபாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோங்க. கரெக்டாக கீழே இறங்கினோடனே தேக்கடி, அதாவது கீழே இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேக்கடின்னு ஒரு பிளேஸ் வரும். நம்ம பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தேக்கடி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வீட்டுக்காக வாங்கிட்டு, அந்த சிப்ஸு சபரிமலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கீழே இறங்கின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தேனி அந்த லைன் வரப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்போ இருந்ததுங்க. ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்தது பார்க்க. அப்புறம் நிறுத்தி அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தோம். அந்த பிளேஸ் முதற்கொண்டே ஒரு சில இடம் மழை வந்துட்டு இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மழை. அதுக்கப்புறம் மழை இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை பாட்டு சொல்லிட்டு நாங்களும் தூங்காமல் அப்படியே வந்துட்டோங்க. அவங்களையும் பாட்டு பாடி வைப் பண்ண சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டயர்டும் தெரியல, தூக்கமும் வரல. நல்லா ஜாலியாக வைப்பாக வந்து வீட்டுக்கு வந்து சேர முடிஞ்சது. நீங்களுமே காரில் போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு லிரிக்ஸ் பார்த்து பாடிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட ஒரு வழியாக வாகமான் வீடியோ முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா பாபாய், see you.